ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தென்பாலாற்றங்கரையில் அமைந்துள்ள காமாட்சி அம்மன் உடனாய கைலாசநாதர் திருக்கோயில் மற்றும் அதை சார்ந்த 9 திருக்கோயிலின் அறங்காவலர் குழு தலைவராக புவியரசி ஜெகன் அவர்களை அறங்காவல் குழு தலைவராக தேர்ந்தெடுத்து பதவியேற்பு விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை அறங்காவல் குழு தலைவர் லட்சுமணன் அறங்காவலர் குழு தலைவருக்கான நியமன சான்றிதழை வழங்கினார். மேலும் உறுப்பினர்களாக சுமார் தீனு அவர்களுக்கும் நியமன சான்று வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் செயல் அலுவலர் வே. சங்கர் மற்றும் அறங்காவல் துறை அலுவலர்கள், ஆற்காடு நகரமன்ற தலைவர் தேவி பென்ஸ்பாண்டியன், மகாத்மா காந்தி அறக்கட்டளை துணைத் தலைவர் பென்ஸ்பாண்டியன், ஆற்காடு மேற்கு திமுக ஒன்றிய செயலாளர் நந்தகுமார், 6வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி துரை, நாட்டாமைதாரர்கள் பாண்டுரங்கன், மலர், சந்திலசியம்மன் ஆலய துரை, திமுக நகர துணை செயலாளர் சொக்கலிங்கம், நகரமன்ற உறுப்பினர் ஆனந்த் பழனி மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். எல்லோருக்கும் காலை வணக்கம். எங்க கோயில் சார் சொன்னாரு, எல்லா ஒப்புதலும் பெற்று தயார் நிலையில் இருக்குது. இப்போ அதுக்கு மதிப்பீடு தயார் பண்ணணும். மதிப்பீடு தயார் பண்ணி கொடுத்தா அண்ணனுடைய தலைமையிலையும் நம்ம அறங்காவலர் குழு தலைமையிலையும் நாங்கள் எவ்வளோ பண்ஸ் வேணாலும் வசூல் பண்ணி தர தயாராகிறோம். அமைச்சர் தலையிட்டு இருக்காரு. அந்த கோயிலை முதல்ல நீங்கள் சிறப்பு வாய்ந்த கோயில், பல ஆண்டு 100 ஆண்டு கோயில். அது கோயில் ரொம்ப பழமையாக இருக்குது. மொத்தம் சிதலம் அடைஞ்சிக்குது. அதை உடனே பார்த்து நேரில் அண்ணன் மாவட்ட தலைவரும் சேர்மன் அவர்களும் தேவி பென்சுவாணி அவர்களும் எல்லாரும் நேரில் பார்த்து இவர் மனசு வச்சாருன்னா அது மொத்தமே முடிஞ்சிடும். அவர் சொன்னாரு, ஆனா இவர் மனசு வச்சா முடிஞ்சிடும். அதனால உடனே பார்த்து அதுக்கு உண்டான ஏற்பாடு நீங்க பண்ணி அமைச்சர் சொல்லி அதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய முன்னிலை தான் மொத்தம் நடந்துக்குது. இப்போ அது திட்ட மதிப்பீடு போட்டு அதுக்கு தலைமையில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை ப்ரெஷர் வச்சு வாங்கிக்கணும். மிச்சம் இருக்கிறது நம்ம வசூல் பண்ணி நம்ம செய்து உங்கள் கையால் அதை மொத்தம் நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் கடந்து இன்னைக்கு அந்த அம்மா இன்னைக்கு தலைவர் பொறுப்பு ஏற்றிருக்காங்கன்னா இது கீழே 9 கோவில் வருது. எல்லா கோவிலுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு திடமாக செயல்பட்டு கோவில் சொத்து நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே அதே போல ஆற்காடு நகரமன்ற தலைவர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பதவி ஏற்றிருக்கின்ற பொறுப்பாளர்களுக்கும், குறிப்பாக தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற அம்மையார் அவர்களுக்கும், 6வது வார்டு நகரமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பர்களுக்கும், அதே போல துறை சார்ந்த அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த கோவில் வரலாற்று சிறப்பு மிக்க கோவில். இந்த கோவில்ல இப்போ நாங்கள் அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்துக்கு ஒரு ராஜகோபுரம் கட்டணும்னா அது மடம், சன்னியாசி மடம். சன்னியாசி மடத்துக்கு சொந்தமான கோயில்ன்றதுனால நாங்களே 90 நாள்ல கட்டணும். அந்த ராஜகோபுரம் 45 நாள்ல கட்டி முடிக்கப்பட்டது. 45 நாள்ல வண்ணமடிக்க சிலை போடுறது மொத்தமே கம்ப்ளீட்டா 90 நாள்ல முடிச்சோம். இதனுடைய நான் இங்க அறங்காவல் துறை பொறுப்பேற்றிருக்கும் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு வைக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், பல நாட்களாக, அதாவது பல ஆண்டுகளாக பராமரிப்பு இருக்கு, பட் அந்த அளவுக்கு இல்லை. இதை இன்னும் மேன்மேலும் நல்ல பராமரிப்பாகவும் இந்த ராஜகோபுரத்தை கட்டி இந்த கோவிலுக்கான சிறப்பையும் தொன்மையையும் இன்னும் நம்முடைய ஆற்காடு நகரத்துக்கு மட்டும் இல்லாம தமிழகத்துக்கே பறைசாற்ற வேண்டும் என்று மக்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.